ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் மொபைல் தான் பார்க்க போகிறோம். அப்புறம் மொபைல் ஸ்டிப்பு பிஞ்சிருக்கு, டிஸ்பிளே பிஞ்சிருக்கு. வாங்க எப்படி மாற்றணும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு மொபைல் எடுத்துப்போம். இது பாருங்கள், இதுதான் மொபைலு. ஃபஸ்ட்டு கத்தி எடுத்துகிட்டு மொபைல் பேக் டோர், இந்த மாதிரி ஒன் ப்ளஸ் பெரிய மாடல்லாம் மொபைல் பேக் டோர் தான் ஃபஸ்ட்டு நம்ம கழட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம சிம் ட்ரை ஃபஸ்ட்டு கழட்டிடணும். இந்த பேக் டோர் வந்து சில இடத்துல ஹீட் பண்ணி கட்டுவாங்க. இந்த மாதிரி கத்தியை வச்சு லேசாக நம்பி நார்மலாக நம்பி விட்டுங்க. நம்பி விட்டனால லைட்டாக ஓப்பன் ஆகும். இந்த ஓப்பன் சைடில் டெம்பர் அட்டையை ஒரு நிமிஷம் இருங்க, இது கொஞ்சம் டைட்டாக ஃபிட்டாக இருக்குது. இப்போ டெம்பர் அட்டையை எடுத்து அதில் விட்டுக்கலாம். அது எடுக்கிறப்ப அந்த ஸ்டிக்கர் வந்து பிய்யும். நம்ம அழகாக பார்த்து தான் எடுக்கணும், பொறுமையாக எடுத்துருங்க. சர்வீஸ் பார்க்குறப்ப நம்மளுக்கு வந்து கவனம் வேணும், இல்லைன்னா ஸ்டிப்பு பிஞ்சு போடும். சைடில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட்டெல்லாம் நம்ம பார்த்து தான் எடுக்கணும், ஏன்னா நம்ம அந்த ஸ்டிப்லாம் பிஞ்சு போயிடும். பிஞ்சு நம்ம புதுசாக மாற்றி தர மாதிரி தான் இருக்கும். டோர் லேசாக தூக்கி விட்டிங்கன்னா அது மட்டும் வந்துடும். நான் தூக்குறேன் பாருங்கள், அப்புறம் அழகாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, சைடு நம்ம கரெக்டாக வந்துடுச்சு, கரெக்டாக வந்துடுது. பிரிச்சிங்கன்னா உள்ள இப்படி தான் இருக்கும். அதை நம்ம ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணிப்போம். ஸ்க்ரூலாம் ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுங்க. கேமரா கிளாஸு கீழேயும் ஸ்க்ரூ இருக்கும். கேமரா கிளாஸே ஓப்பன் பண்ணிடுவோம். டைட்டாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்காங்க. கேமரா கிளாஸ் உடச்சிக்கும். டெம்பரேட்டர் வச்சு சைடாக தூக்கினா அது அழகாக வந்துடும். கொஞ்சம் ஃபிட்டாக இருக்குது. சைடாக வச்சு தூக்கினா கேமரா கிளாஸ் வந்துடும். அப்புறம் கேமரா கிளாஸ் வந்துடுச்சு, கீழே வந்துடுச்சு. சரி, ஓகே, வாங்க நம்ம மொபைல் சர்வீஸ் பார்க்கலாம். ஸ்க்ரூ எல்லாத்தையும் அவுத்துடும். கேமரா கிளாஸ் கீழே ஸ்க்ரூ இருக்குது, எல்லா ஸ்க்ரூவும் அவுத்துடும். ஸ்க்ரூ அவுக்காமல் நம்ம பிரித்து நம்மளால் பிரிக்க முடியாது. சைடில் வந்து மாட்டோம். அது மாட்டுறப்ப பிடிச்சிச்சுன்னா நம்மளுக்கு போர்டு உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் என்ன பண்ணணுன்னா, கரெக்டாக ஸ்க்ரூவில் எங்கே இருக்குது கரெக்டாக பார்த்துட்டு பிரிக்கணும். மேலே ஒரு 7 ஸ்க்ரூ, கீழே ஒரு 6 ஸ்க்ரூ இருக்கும். அது கரெக்டாக நம்ம பார்த்து பிரிச்சுப்போம். இந்த பிசிறு தன்மை இருக்கிறத நம்மளால் பிரிக்க முடியல அதிகமாக. ஸ்க்ரூ மாட்டுறதுல ஸ்க்ரூ ஃபஸ்ட்டு இருக்கிற ஸ்க்ரூ வெளியே எடுத்துருங்க. இவ்வளோ ஸ்க்ரூ வச்சிட்ருக்காங்க. எல்லா ஸ்க்ரூ கட்டிருங்க, அப்போ தான் நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரும். அப்படியே ஃபிட்டாகி நின்றோம். ஸ்க்ரூ கொஞ்சம் டைட்டாக இருக்குது, வேறு ஒன்றும் இல்லை. ஏற்கனவே இங்கே சர்வீஸ் பார்த்துருக்காங்க போல இருக்குது. டைட்டாக போட்டு வச்சுருக்காங்க. அது மாதிரி டைட்டாக நம்ம வந்து போடக்கூடாது. டைட்டாக போடுறது என்ன ஆகும்னா, போர்டு வந்து சில நேரத்தில் உடச்சிக்கும், மரம் தேஞ்சு போய்டும். அதனால டைட்டாக போடக்கூடாது. இப்போ சிம்மு ட்ரே போடுறதில்ல, அந்த இடத்துல நகர்ந்தோன்னா அப்படியே உள்ளே அமுக்கி அப்படியே சைடாக பிடிச்சி இழுத்திங்கன்னா பேக் டோர் வந்து ஓப்பன் ஆகிடும். நம்ம அழகாக அப்படியே கை எடுக்காமல் அழகாக நம்ம வந்து பிரிக்கணும். பிரித்தோன்னு வச்சிங்கன்னா கரெக்டாக நம்மளுக்கு வந்துடும். பாருங்க, நான் பிரிக்கிற மாதிரியே பிரிங்க, இல்லை டெம்பரேட் வச்சு கூட பிரிங்க, ஒன்றும் இல்லை. இதுன்னு பிரிக்க தனியாக டூல்ஸ் இருக்குது. டூல்ஸை வச்சு பிரித்தா சேஃப்டியாக இருக்கும். நடுவில் ஸ்க்ரூ இருக்குது, அது கட்டிக்கலாம். கேமரா கீழெலாம் ஸ்க்ரூ கொடுத்து வச்சுப்பாங்க. அந்த கேமரா கீழெலாம் ஸ்க்ரூ பார்த்துக்கணும். ஃபிங்கர் பிரிண்ட் கட்டி எடுத்துருக்கோம்.
இப்போ வந்து பேட்டரியோட ஸ்டிப்பு கழட்டி விட்டு பேட்டரி தனியாக வெளியே எடுக்கணும். அது சைடில் வந்து ஸ்டிக்கரை ஒட்டியிருப்பாங்க. நம்ம வந்து ஸ்டிக்கரை பொறுமையாக பிடிக்கணும். ஏன்னா டப்புன்னு பிடிச்சிட்டோன்னா அடியில் கவர் பிச்சுக்கும். அதனால் நம்ம பேட்டரி வந்து சிரமமாக இருக்கும். அதனால் கரெக்டாக பிச்சுக்கிங்க. இப்போ நம்மளோட பேட்டரி கையில் வந்துடுச்சு பாருங்க. அவ்வளோதாங்க, கரெக்டாக இருக்குமாங்க. இப்போ கீழே கவர் கொடுத்துருப்பாங்க, அந்த கவர் லேசாக பிடிச்சி இழுக்கணும். இதுனா டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு கரெக்டாக இருக்குது தெரியும் நம்மளுக்கு. இப்போ அந்த டிஸ்பிளேயோட ஸ்டிப் மட்டும் எடுத்து விட்டுருணும். அதுக்கு மாதிரி எடுத்து விட்டுருங்க, அவ்வளோதான். அடுத்தது புது டிஸ்பிளே எடுத்து வந்திருக்கோம். அந்த டிஸ்பிளே எடுத்து இப்போ போட்டு பார்ப்போம். பாருங்கள், நம்மளுக்கு தான் புது டிஸ்பிளே. இந்த புது டிஸ்பிளே எடுத்து நம்ம போட்டு ஃபஸ்ட்டு செக் பண்ணணும். எடுத்தோன்னே நம்ம ஒட்டக்கூடாது. ஒட்டினோன்னா ஏதாச்சும் ஃபால்ட்டுனா அப்புறம் திருப்பி நம்ம டிஸ்பிளே மாற்ற மாதிரி இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு டிஸ்பிளே வந்து செக் பண்ணிக்கணும். நார்மலாக கம் போட்டு ஒட்டாமல் டிஸ்பிளே ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கணும். இந்த டிஸ்பிளே உள்ள வச்சுட்டு சிப்பை மாற்றி விட்டாச்சு. இப்போ அந்த கவர் பழைய மாதிரி வச்சு விட்டுறோம். மடிப்பு இல்லாமல் கரெக்டாக வச்சுருங்க. பழைய மாதிரி அந்த கவரை கரெக்டாக வச்சுக்கிறோம். இப்படி பேட்ரி எடுத்து மாட்டிக்கிறோம். பேட்ரி மடங்கிருக்கும், கொஞ்சம் தட்டி விட்டு மாற்றங்க கரெக்டாக இருக்கும். பேட்ரி மாட்டிட்டோம். அதாவது மொபைல் ஆன் பண்ணி பார்ப்போம். நம்ம மொபைல் ஆன் ஆகிடுச்சு. OnePlus லோகோ காமிக்குது. அது உள்ளே போகும், டைம் ஆகும். போயிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா டிஸ்பிளே மாற்றுறது சேஃப்டி. ஏன்னா சில இடத்துல டிஸ்பிளே ஒர்க்கிங்கில் இருக்கும், டிஸ்பிளே ஒர்க்கிங்கில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் எடுத்தோடனே நம்ம வந்து டிஸ்பிளேவை சேஞ்ச் பண்ணக்கூடாது. எப்படின்னா எடுத்தோடனே டிஸ்பிளே அப்படியே கம்ம போட்டு ஒட்டக்கூடாது. ஃபஸ்ட்டு நார்மலாக டிஸ்பிளேவை வச்சு பார்த்து ஆன் ஆகுதா, கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்து தான் அந்த டிஸ்பிளே வந்து நம்ம இது பண்ணணும். நான் இப்போ செஞ்ச மாதிரியே செஞ்சுங்க. எடுத்த உடனே நம்ம டிஸ்பிளே வந்து என்றைக்குமே ஒட்டவே கூடாது. ஒட்டுற பார்த்திங்கன்னா நம்ம வாங்குகிற கடையில் அந்த இப்போ நார்மல் டிஸ்பிளே ஃபால்ட்னா வாங்கி பாருங்கள். நம்ம மொபைல் ஆன் ஆகிடுச்சு, உள்ளே போயிடுச்சு. இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே ஒட்டிடுவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேமை க்ளீன் பண்ணோம். ஒரு கத்தி எடுத்துக்கங்க சின்னதாக. அது வந்து ஃப்ரேமை க்ளீன் பண்ணுங்கள். கரெக்டாக க்ளீன் பண்ணோம். சைடில் அந்த ஃப்ரேம் வந்து உடையக்கூட சான்ஸுக்கு ரொம்ப அழுத்தக்கூடாது. அழுத்தினா நமக்கு உடஞ்சிரும். நம்ம கரெக்டாக பார்த்து க்ளீன் பண்ணிப்போம். நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்க. ஃப்ரேம் க்ளீன் பண்ணிச்சு. ஸ்டிக்கர் எடுத்து விட்ருவோம். நார்மலாக எடுத்து விட்டு அந்த ஸ்டிக்கர் வந்து முக்கியம். ஏன்னா பேட்ரி ஹீட்டு வந்து இந்த ஸ்டிப்பில் வந்து ஹீட்டு வந்து அதிகமாக அட்ஜஸ்ட் ஆகாது, நார்மலாக இருக்கும். சேஃப்டி தான் செஞ்சு விட்ருவோம். பாருங்கள், நம்ம பேஸ்ட்டு கரெக்டாக ஒட்டி விட்ருவோம். ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, கம்மியாகவும் போடக்கூடாது. நார்மலாக லேசாக கை வச்சு அமுங்கினா அது அழகாக வரும். நம்ம அப்படியே சைடாக வெளியே வராத மாதிரி அழகாக வச்சுட்டு வரோம். பார்க்குறப்ப உங்களுக்கே தெரியும், கரெக்டாக வச்சுட்டு வரோம். நம்ம வச்ச மாதிரியே வச்சிங்க, கரெக்டாக இருக்கும். அதுவும் இல்லாமல் சைடில் நம்ம வைக்கிற பார்த்து கேமராவில் படுறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேமராவில் வைக்கக்கூடாது. நம்ம வச்சாச்சு கரெக்டாக. நம்ம இப்போ கரெக்டாக வச்சாச்சு. இப்போ டிஸ்பிளே எடுத்து வந்து ஸ்பீக்கர்கிட்ட கொஞ்சம் தொடச்சிக்கணும். ஏன்னா ஸ்பீக்கர் தான் அதான் இப்போ நம்ம பேசுகிறப்ப அடுத்தவன்ட்டு கேட்கும். இப்போ நம்ம டிஸ்பிளே எடுத்து வச்சுப்போம். இந்த ஸ்டிப்லாம் இந்த ஸ்டிக்கர் கொடுத்துருப்பாங்க. ஸ்டிக்கர்லாம் டிஸ்பிளேவோட ஒட்டணும் இந்த ஸ்டிப் வந்து கரெக்டாக ஃபிட் ஆகும். இல்லைன்னா நம்ம பேஸ்ட் வந்து ஸ்டிப்பில் போயிடும். நம்ம கவர் எடுத்துப்போம், கவர் மாட்டிச்சு. இப்போ டிஸ்பிளே உள்ளே வச்சுருப்போம். உள்ளே வச்சு
அழகாக ஃபிட் பண்ணி விட்டுறலாம். பேஸ்ட் வந்து மேலே டிஸ்பிளே மேலே படாமல் அழகாக ஃபேஸ் பண்ணி விட்டுடலாம். உள்ள கரெக்டாக இருக்குது. நம்மளுக்கு கரெக்டாக உட்காந்துச்சு. அடுத்தது பழைய மாதிரி இருந்தது, அப்படியே வச்சு விட்ருவோம். இந்த ஸ்டிப்பை கரெக்டாக வச்சு உள்ளே கவர் அமைக்க விட்றாங்க. இப்போ நம்ம பேட்ரி ஃபிட் பண்ணிப்போம். டிஸ்பிளேயோட ஸ்டிப்பு கரெக்டாக ஃபிட்டாக இருக்கா அப்படின்னு கொஞ்சம் பார்த்துக்குங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பேட்ரி ஃபிட் பண்ணிப்போம். பழைய மாதிரியே கரெக்டாக பேட்ரி ஃபிட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் முன்னே இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிவிடுவோம். இப்போ கரெக்டாக இருக்குது. டோர் போடுவோம். ஃபஸ்ட்டு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்டிப்பை மாட்டிட்டு அதுக்கு ஒரு டோர் ஃபிட் பண்ணுறது சேஃப்டி. ஏன்னா டோர் ஃபிட் பண்ணிட்டு ஸ்டிப்பை மாற்ற முடியாது. சில ஃபிங்கர் பிரிண்ட்டு அதிகமாக நீங்கள் இருக்கும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டு பீறது கூட சான்ஸ் இருக்குது. நம்ம தான் கரெக்டாக பார்த்து இது பண்ணிக்கணும். கரெக்டாக இருக்குது. இதே போதுமானது. நல்லா சைடில் நல்லா ஃபிட் பண்ணி விட்டுக்குங்க. நல்லா அமைக்கலாம் பார்த்தேன். ஏன்னா அப்போ தான் நம்ம கரெக்டாக வந்து ஃபிட்டாகி உக்காரும். பார்க்குறதுக்கு ஃபோன் லுக்காக இருக்கும். கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணிடலாம். இருக்கிற எல்லா ஸ்க்ரூவும் கரெக்டாக போடணும். இல்லைனா போர்டு ஒழுங்காக உக்காராது. ஸ்டிப்பில் தான் போர்டு உட்காரும். இல்லை ஸ்டிப்பு ஒர்க் ஆகாது. இதுமாதிரி சில ஃபால்ட் வரும். அப்புறம் மைக் கேட்காது. நம்ம கரெக்டாக போட்டுப்போம். கரெக்டாக இருக்குது. நான் கரெக்டாக தெரியணுக்காக கொஞ்சம் பொறுமையாக பண்ணிகிட்ருக்கேன். கரெக்டாக பார்த்து கரெக்டாக செஞ்சுக்குங்க. ஏன்னா ஃபாஸ்ட்டாக செஞ்சால் மிஸ்டேக் வரும். அதனால தான் நார்மலாக செஞ்சிட்ருக்கேன். பொறுமையாக செஞ்சிட்ருக்கேன். வாய்ஸ் அதிகமாக போடல. கரெக்டாக இருக்குது. இப்போ ஸ்பீக்கர்கிட்ட அதிகமாக டைட் வைக்கக்கூடாது. ஏன்னா ரிங்கர் போய் உள்ளே போய் அமைச்சின்னா ஸ்டிப்பு தெரிஞ்சிடும். அதனால் ஸ்பீக்கர்கிட்ட அதிகமாக ஸ்க்ரூ டைட் வைக்கக்கூடாது. ஆனால் ஸ்பீக்கர்கிட்ட ஒரு ஸ்க்ரூ குறையக்கூடாது. கரெக்டாக எல்லா ஸ்க்ரூ போட்டுடணும். அப்போ தான் நம்ம வந்து சவுண்டு குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஸ்பீக்கரு குறைவரும் சத்தம் வராது. இப்போ கேமரா கிளாஸ் ஃபிட் பண்ணிவிடுவோம். கேமரா கிளாஸ் மேலே அமைக்கிட்டு கீழே அமைக்கினா கரெக்டாக ஃபிட் ஆகிடும். கரெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ சைடெலாம் பேஸ்ட்டு போட்டுருவோம். பேஸ்ட்டு போட்டுருவோம். அதிகமாக போடக்கூடாது. அதே டிஸ்பிளேக்கு போட்டிங்கன்னா அதே நார்மலானது போடணும். நார்மலாக போட்டால் கரெக்டாக இருக்கும். சைடில் எதுனா பிச்சு விட்ருவோம், தேவையில்லை. ஏன்னா பேஸ்ட்டு போடுறப்ப ஒழுங்காக ஒட்டாது. அதுவும் இல்லாமல் கரெக்டாக இருக்கும். பிளாக் கலர் பேஸ்ட் வாங்கினதே உங்களுக்கு சேஃப்டி. ஏன்னா ஒயிட் கலர் பேஸ்ட் வந்து அதிகமாக ஒட்டாது. அதுவும் இல்லாமல் பிளாக் கலரே வாங்கிக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது LB450 அந்த பிராண்ட் உள்ள பேஸ்ட்டு. இப்போ பேக் டோர் மூடிடும். கரெக்டாக மூடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கீழ் சைடு மட்டும் அமுக்கி விட்ருங்க. கீழ் சைடு அமுக்கினா தான் மேலே சைடில் நல்லா ஃபிட்டாகி அமையும். கேமராட்டெல்லாம் கரெக்டாக அமுக்கி விட்ருங்க. பாருங்கள், முன்னே இந்த மாதிரி மொபைல் நம்ம வந்து
ரெடி பண்ணிட்டோம். இப்போ சிம் ட்ரே போட்டுருவோம். இப்போ நம்ம சிம் ட்ரேவும் போட்டாச்சு. மொபைல் ஆன் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா மொபைல் ஆன் ஆகிடுச்சு. OnePlus லோகோ காமிக்குதுங்களா, மொபைல் ஆன் ஆகிடுச்சு. அது அதிகமாக லோட் ஆகும். ஏன்னா அவ்வளோ சீக்கிரமாக வந்து OnePlus மட்டும் ஆனால் ஆகாது, மக்கர் பண்ணும். எப்படிங்க லோகோ வந்து உள்ளே போகுது, டவுன்லோட் ஆகிட்டுருக்கு, உள்ளே போகுது. இப்போ நம்ம உள்ளே போயிடுச்சு. பாருங்க, நம்ம டிஸ்பிளே வந்து நல்லா குவாலிட்டி தான் இருக்குது, குவாலிட்டியான டிஸ்பிளே. இந்த பாருங்க, எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகுது, கரெக்டாக இருக்குது. பாருங்கள், நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த மொபைலுக்கு டெம்பர் ஒட்டிடுவோம். ஃபஸ்ட்டு இந்த கார்டு எடுத்து விட்ருவோம். நம்ம கார்டு எடுத்து விட்றப்போ ஐபி அடிக்கணும்னு ஐபி அடிக்க வேணாம், க்ளீனாக தான் இருக்கும். நம்ம இப்போ கரெக்டாக பார்த்து விடணும். மேலே கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி கீழே நார்மலாக தூக்குறவங்க பிடிச்சிங்கன்னா, மேலே அப்படியே 2 கை அமுக்கி பிடிச்சிங்கன்னா அதே ஆட்டோமேட்டிக்காக சைடாக ஒட்ட ஆரம்பிக்கும். இதை பாருங்கள், நான் பண்ணுறேன் பாருங்கள், அப்படியே அழகாக வச்சுட்டு வந்தேன். அது வந்து கரெக்டாக ஒட்டுது. இதை பாருங்கள், கரெக்டாக ஒட்டுது பாருங்கள். நம்ம ஒட்டுற மாதிரியே கரெக்டாக ஒட்டுங்க. அது இல்லாமல் ரொம்ப ஈஸியான மெத்தட் வேறு இது மாதிரி வீடியோவுக்கு நம்ம பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.